ஒரு நிமிஷம் வழி கொடுக்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கீங்க. நன்றிங்க. உறுதியாக சொல்கிறேங்க, அடுத்து நம்ம எடப்பாடி ஆட்சி தாங்க. ஜல்லிக்கட்டு நடத்தினா 5 லட்சம், பாதிப்புனா 10 லட்சம் அறிவிச்சு. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அதிமுகவிலேருந்து சிவி சண்முகம், சோபா செட் சிவி சண்முகம் வந்து இன்னைக்கு அதிமுகவிலேருந்து விலகிறோம்னு கடிதம் கொடுக்க போயிருக்காரு. அவர் எந்த கட்சியில் சேர போகிறான்னு நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். அந்த கட்சியில் இருந்து எத்தனை பேர் தாவேக்காவில் சேர்ந்துருக்காங்க, ஏன் சேர்ந்தாங்க, இவங்க பூரா என்ன பேசுனாங்க, இல்லை முறையடியாக ராஜினாமா பண்ணிட்டு போட்டால் நம்மளை வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, காரி துப்புவாங்க, ஒவ்வொரு ஆளாக ராஜினாமா பண்ணுவோம், அந்த மாதிரி இவங்க ராஜினாமா பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து என்னை பொறுத்த சிவி சண்முகம் வந்து அதில் தான் சேர போகிறாரு. இதில் தாவேக்காவில் தான் சேர போகிறாரு. இது வந்து ஒரு கீழ்த்தரமான வேலைகள். அந்த கட்சியில் அது எடப்பாடி அவர்கள் என்ன செய்தார், ஏது செய்தார்னு நீங்கள் பேசி தீர்த்திருக்க வேண்டும். இப்படி 2 மாதத்தில் எலெக்ஷன் வச்சு உங்கள் போய் செலவழித்து பண்ணலை. மக்களால் உங்களுக்கு தேர்ந்தெடுத்து ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு உங்களை எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்க. அப்படி இதே இது நீங்கள் ஜெயித்திருந்தால் சி பாஸ்கர், அப்புறம் விஜய பாஸ்கர், அந்த பாஸ்கர், நொந்த பாஸ்கர், நீங்கள் எல்லாம் என்னென்ன எலெக்ஷனுக்கு முன்னாடி என்னென்ன பேச்சு பேசினீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடி ஐயார் செய்ப்பது உறுதி, அப்படி இப்படி பில்டப்லாம் பண்ணி பேசினீங்களா? அவர் ஜெயித்திருந்தால் நேரம் விட்டுட்டு போயிருப்பீங்களா? எனக்கு அந்த அமைச்சர் பதவி கொடு, நான் எங்களுக்கு இந்த பதவி கொடு, நொட்டுங்க புடுங்குங்கலாம் சொல்லி பேசியிருக்க மாட்டீங்க. இப்போது இது எவ்வளவு கேவலமான செயல். ரெட்டலைக்காக ஜெயலலிதா அம்மாவுக்காக உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஈஸியாக உதாசனப்படுத்திட்டு நீங்கள் ராஜினாமா பண்ணிவிட்டு இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்தால் உங்களுக்கு அங்கே நல்ல மரியாதை, நல்ல இது, நீங்கள் போய் அங்கே நல்ல அரசியல் பண்ணி தூய சக்தியிலேருந்து நீங்கள் தூயமாக வேலை பார்த்துருவீங்க. தூய சக்திகிட்டேருந்து உங்கள் கரைப்படியாத கையை வச்சுட்டு வேலை பார்த்துருவீங்க. சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுக்கு இப்போ இந்த தாவேக்காவில் இருந்து போன அதிமுகவிலேருந்து தாவேக்காவுக்கு போனவங்க இத்தனை பேர் மேலே என்னென்ன கேஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் யோசிக்கிறது இல்லையா? தாவேக்காரங்க இவங்கெல்லாம் சேர்க்கிறதே தவறு. என்னை பொறுத்தளவில் இவங்கெல்லாம் அவ்வளோ நல்லவர்கள் கிடையாது. சோபா செட்டு நீங்கள் ஏன் கொடுத்தீங்கன்னு இன்னும் அதுக்கு விளக்கமே தெரியலை. சோபா செட்டு ஏன் விஜய் போவதற்கு முன்னாடி சோபா செட்டு ஏன் போனதுன்னு இன்னமும் புஷ்பா பட பாணியிலே போயின்னு இருக்கு. புரியுதா? பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா வந்து அதிமுகவை ஒழிப்பதற்கு இவர்கள் எல்லாம் வேலை பார்த்துருக்காங்க. ஜெயித்திருந்தால் அமைச்சர்கள், இன்னைக்கு தோற்றதுனால் இவர்கள் அதிமுகவை ஒழித்து விட்டு திரும்பவும் விஜய் அவர்களை சிஎம் ஆக்குவதற்கு இவர்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வருங்காலங்களில் இவர்கள் அரசியல் எதை நோக்கி போகும்னு பொறுத்திருந்து பார்ப்போம். கரண்டு போச்சு. நன்றி, வணக்கம்.